உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள், பஞ்சமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஆக்கம், ரிஷபம் அச்சம், மிதுனம் ஓய்வு, கடகம் புகழ், சிம்மம் விருப்பம், கன்னி ஊக்கம், துலாம் தனம், விருச்சிகம் நலம், தனுசு வெற்றி, மகரம் போட்டி, கும்பம் தெளிவு, மீனம் லாபம். தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, நேற்று பார்த்தோம் 12 லக்னக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை பற்றி பார்த்தோம். நிறைய பேர் இதை ரசித்து பார்த்துருக்கீங்கள், நிறைய வியூ கிடைச்சிருக்கு, சந்தோஷம். இன்றைக்கு ஒரு ஜோதிட தகவலை பார்க்க போகிறோம். இதுவும் முக்கியமான விஷயம். உங்களுடைய லக்னத்திற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த மாதிரியே லக்னத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பரை பார்த்தோம். இன்றைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிழமைகளை என்ன செய்யணும்? நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு, வியாபாரம் தொடங்குறதுக்கு, கல்வி தொடங்குறதுக்கு, மருத்துவம் தொடங்குறதுக்கு, புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு, முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளை தொடங்குவதற்கு இந்த கிழமைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். பேங்கில் போய் ஒரு அக்கௌண்ட் திறக்க போகிறோம். நம்பரை பற்றி சொல்லிட்டேன் ஐயா, இந்த நம்பரில் திறந்து தாங்க, யாரையோ பிடிச்சி செய்யுங்க. இப்போ கிழமையை சொல்லித்தந்தான், எனக்கு புதன்கிழமை நல்லது. அப்போ புதன்கிழமையில் போய் ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கும். புதன்கிழமையில் கல்வி கற்க தொடங்கும். புதன்கிழமையில் வெளிநாட்டுக்கு உண்டான முயற்சிகளை தொடங்கும். புதன்கிழமையில் புதன் எப்போ தம்பி உனக்கு டிக்கெட் போடுவோம்? புதன்கிழமையில் டிக்கெட் போடுவோம். இந்த புதன் நன்றாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதை மாதிரி பார்த்துக்கோம். மேஷ லக்னக்காரர்களுக்கு புதன் நன்மை தரும், சனி தீமை தரும். அதாவது மேஷ லக்னக்காரர்களுக்கு புதன்கிழமை நன்மையானது, சனிக்கிழமை தீமையானது. மேஷ லக்னக்காரர்கள் புதன்கிழமையை பார்த்து நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. சனிக்கிழமையில் எந்த காரியமும் செய்ய போகாதீர்கள். மேஷ லக்னக்காரர்களுக்கு சனி சரி வராது. ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் சனி நன்மை தரும். அதாவது ரிஷப லக்னம், நீங்கள் ரிஷப லக்னக்காரர்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நன்மை தரும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன் தீமை. இந்த கிழமைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ரிஷப லக்னம் என்றாலும் இடப லக்னம் என்று சொல்லுவேன். ரிஷபம் இடபம் ரெண்டும் ஒன்று தான். ரிஷப லக்னக்கா சமஸ்கிருதத்தில் ரிஷபம் இடபம் ரெண்டும் மாறுகின்ற அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு நன்மைகளை தராது, நன்மை தராத கிழமை. அப்போ இப்பையானெல்லாம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ரிஷப லக்ன இடப லக்னக்காரர்களுக்கு நன்மை. அடுத்தது மிதுன லக்னக்காரர்களை பொறுத்தவரையில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கட்கிழமை நன்மை தரக்கூடிய கிழமைகளாக அமைகின்றது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மிதுன லக்னக்காரர்களுக்கு
புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கட்கிழமை நன்மைகள் செய்யக்கூடிய கிழமைகளாக புதிய முயற்சிகளை முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள் செய்யக்கூடிய கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை தீன்மையானது. அப்போ நீங்கள் புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது. மிதுன லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை புதிய முயற்சிகளை செய்வதை தவிர்த்து விடுங்கள். இப்போ கடக லக்னக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் நன்மை, செவ்வாய் வருவாய் என்று சொல்லுவாள். அதெல்லாம் சும்மா பொய்க்கதை. ஞாயிற்றுக்கிழமை அதாவது கடக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள், மங்கள வாரம்னு அதுக்கு பேர். மங்களகரமான நாள் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம், திங்கட்கிழமையில் செய்யலாம். புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை தான் உங்களுக்கு ரிஷபம். கடக லக்னக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நல்லது. சிம்ம லக்னம் ஐயா, நான் சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம், புதன் வியாழனும் விசேஷம். ஞாயிறு புதன் வியாழன் இதில் ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப விசேஷம். சிம்ம லக்னம், சிங்க லக்னம்னு சொன்னாலும் சரி, சிம்ம லக்னம் சிங்க லக்னம் ரெண்டு பேருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். புதன்கிழமையும் நல்லது, வியாழக்கிழமையும் நல்லது. கன்னி லக்னக்காரர்களுக்கு நான் கன்னி லக்னம் ஐயா, கன்னி லக்னக்காரர்கள் புதிய முயற்சிகள் செய்கிறதா இருந்தால், புதிய முதலீடுகளை மேற்கொள்வதாக இருந்தால், முன்னேற்றத்துக்குண்டான முயற்சி செய்வதாக இருந்தால் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இதுகளெல்லாம் உங்களுக்கு நன்மையான கிழமை. கன்னி லக்னக்காரர்களுக்கு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளி, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி கன்னி லக்னத்துக்கு நல்லது. நீங்கள் துலா லக்னக்காரர்களாக இருந்தால் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு நன்மை செய்யும். துலா லக்னக்காரர்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நன்மை செய்யக்கூடிய கிழமை. புதிய முயற்சிகள் செய்கிறது, புதிய முதலீடுகள் செய்கிறது, முன்னேற்றத்துக்குண்டான முயற்சிகள் செய்கிறது, வங்கியில் கணக்கு தொடங்குறது, வாகனம் ஓட பழகிறது, பள்ளிக்கூடத்தில் சேர்றது, இதுகளெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விருச்சிக லக்னம், நான் விருச்சிக லக்னமாக இருந்தால், நீங்கள் விருச்சிக லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை நன்மை தரக்கூடிய கிழமைகள். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை நன்மை தரக்கூடிய கிழமை. திங்கள், புதன், வெள்ளி, சனி, திங்கள், புதன், வெள்ளி, சனி உங்களுக்கு கூடாது. ஞாயிறு, செவ்வாய், வியாழன் நல்லது. திங்கள், புதன், வெள்ளி, சனி உங்களுக்கு கூடாது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. நான் தனுசு லக்னம் ஐயா, தனுசு லக்னக்காரர்களுக்கு ஞாயிறு, செவ்வாய், வியாழன் நன்மையான கிழமைகள். ஞாயிற்றுக்கிழமை என்ன வேணும்னாலும் செய்யலாம், செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை, வியாழக்கிழமை குருவாசலம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. அதாவது தனுசு லக்னக்காரர்களுக்கு ஞாயிறு, செவ்வாய், வியாழன் நன்மையான கிழமைகள். புதிய விஷயமெல்லாம் செய்யலாம். முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள், சாதாரணமாக முயற்சி மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி எடுப்பவனே மனிதன் என்று சொல்கிறோம். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சில முயற்சிகள் எடுப்பீங்களா இருந்தால் இந்த கிழமைகளை பார்த்து கொள்ளுங்க. தனுசு லக்னக்காரர்கள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன் நல்ல. அடுத்தது மகர லக்னக்காரர்கள், சனீஸ்வரனை அதிபதியாக கொண்ட மகர லக்னக்காரர்களுக்கு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மந்தவாசலம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமையும் நன்மை தரும். மகர லக்னக்காரருக்கு சனிக்கிழமை நல்லது. திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மகர லக்னக்காரர்களுக்கு நல்லது. மகர லக்னமாக இருந்தால், நீங்கள் மகர லக்னக்காரர்களாக இருந்தால் திங்கள், வெள்ளி, சனி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமையாக இருக்கும். நீங்கள் கும்ப அதுவும் சனீஸ்வரன் லக்னம் கும்ப லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு வியாழக்கிழமை மிக மிக நன்மையானது, சனிக்கிழமை நன்மையானது, ஞாயிறு, திங்கள், வெள்ளி உங்களுக்கு கூடாது. நீங்கள் கும்ப லக்னக்காரர்களாக இருந்தால் ஞாயிறு, திங்கள், வெள்ளி கூடாது. வியாழன், சனி நல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு. கடைசியாக மீன லக்னக்காரர்கள், குருவை லக்னாதிபதியாக கொண்ட மீன லக்னக்காரர்கள். 12 லக்னத்தில் கடைசி லக்னம் மீனம். திங்கட்கிழமை நல்லது, செவ்வாய்க்கிழமை நல்லது, வியாழக்கிழமை நல்லது, சனிக்கிழமை நல்லது. மீன லக்னக்காரர்களுக்கு திங்கட்கிழமை யோகமான நாள்,
செவ்வாய்க்கிழமை யோகமான நாள், வியாழக்கிழமை யோகமான நாள், சனிக்கிழமையும் நீங்கள் புதிய முயற்சிகள் செய்யலாம். கூடாத நாள் எப்பண்டா ஞாயிறு, புதன், வெள்ளி. இந்த மீன லக்னக்காரர்கள் ஞாயிறு, புதன், வெள்ளியை தவிர்த்து விடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கூடாது. மீன லக்னக்காரர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. மீன லக்னக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய், வியாழன், சனி, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை நன்மை. ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தீமையானது. என்ன நேர்களே, இன்றைய தினம் என்னத்தை பார்த்தோம்? 12 லக்னக்காரர்களுக்கும் நன்மை தரக்கூடிய கிழமைகளை பற்றி பார்த்தோம். நேற்று என்ன பார்த்தோம்? 12 லக்னக்காரர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய எண்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு என்னத்தை பார்த்தோம்? 12 லக்னக்காரர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய கிழமைகளை பற்றி பார்த்தோம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.